ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து தற்போது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அதாவது எல்பிஓ வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 750 வேக்கன்சி வந்து இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எங்கே வந்து வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கடைசி தேதி நவம்பர் 23 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து நவம்பர் 3, 2025 அன்றைக்கி 750 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 750 வேக்கன்சி பார்த்திங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அதாவது எல்பிஓன்னு சொல்லுவோம். இதுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 3, 2025 நவம்பர் 23, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2025 ஆர் ஜனவரி 2026 வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 48,480 85,920 வரைக்கும் மந்த்லி சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 750 வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்க வச்சு தான் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபெயிலுன்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். 85 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 12 வேக்கன்சி, எஸ்டிக்கு 6 வேக்கன்சி, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 22 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வேக்கர் செக்ஷன் வந்து 8 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 37 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 750 வேக்கன்சி வந்து ஓவரால் இந்தியாவாக வந்து நமக்கு ஸ்டேட் வைஸாக மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் நமக்கு மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங், ரிட்டன் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து இருக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளர்க்காக வந்து இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேடில் வந்து ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து கிடைக்கும். ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆடு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஃபுல்லாகவே நமக்கு ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அது வந்து ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனலைஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல், எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த பிளேஸில் தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்கை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜென்ரல் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 59 ரூபா பே பண்ணால் போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா 1180 ரூபா வந்து ஜிஎஸ்டியோடு வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் வந்து 1180 ரூபா, 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் வந்து வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்ளை டேட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.